ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில மலையாளத்துல ரிலீஸ் ஆன பொன்மேன் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மலையாளத்துல மட்டும் எப்படி தான் இப்படி யோசிச்சு படத்தை கொடுப்பானுங்கன்னே தெரியல. பயங்கர ஒர்த்து, லைஃப்ல ஒரு தடவையாவது பார்க்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லிஸ்ட்ல இந்த படத்தையும் சேர்த்து வச்சிருந்தா தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வர்த்தான ஒரு படம். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்ப நேர படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சர்ச் வாசல்ல காம்பவுண்ட் சுவர்ல கட்சி போஸ்டரை யாரோ ஒட்டி வச்சிருக்காங்க. அதே இடத்துல காமன் சோர்ல யாரா இந்த மாதிரி கட்சி போஸ்டர் ஒட்டினு சொல்லி ஒரு ஆளு கிழிச்சுக்கிட்டு இருக்கான். அதை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு, இது ஒட்டினது யாரு தெரியுமா, ப்ரூனா தான் ஒட்டினாரு, அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, சொட்ட உன் மண்டையில சொருகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டு ப்ரூனாவை கூப்பிட்டு வரான். இவன் கட்சிக்காக பயங்கரமா உழைச்சிருக்கான். கட்சின்றது இவனோட உயிர், இவனோட நேசம். அப்படிப்பட்ட ஆளு ஒட்டின போஸ்டரை கிழிச்சா சும்மா விடுவானா? வந்த அந்த ஆளு தலை மேல நங்கு நங்குன்னு நாலு ஏத்தி அந்த ஆளு மண்டையை உடைச்சு விட்டுறான். என்னையே அடிச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், சர்ச்சில் சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆளு கொஞ்சம் சண்டைக்கு வர, எனக்கு பின்னாடி என் கட்சி இருக்குது, ஒன்னால ஆனதை பாத்துக்கடா அப்படின்னு சொல்லி இந்த ஆளு மிரட்டிட்டு போறான். கட் பண்ணாங்க. புருணா வீட்டை தான் காமிக்கிறாங்க. புருணாக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா. அந்த தங்கச்சிக்கு இப்போ ஒரு மாப்பிளை பாத்துருக்காங்க. மாப்பிளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. பொண்ணுக்கு 25 சவரன் நகை போடுறதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிளையோட அம்மா, இது பாருமா, நீங்க போடுற 25 சவரன் வச்சுக்கிட்டு நான் ஒன்னும் குடும்பம் நடத்தி பெருசா கோட்டை கட்ட போறதுல, நீங்க கொடுக்குற நகையை வச்சுதான் என் பெரிய பொண்ணுக்கு செய்ய வேண்டிய வரதட்சணையில கொஞ்சம் செய்யணும். அதே மாதிரி இப்ப ரெண்டாவது இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு அதே இடத்துல தான் ஒரு மாப்பிளைய பாத்துருக்கிறேன், அவருக்கு நீங்க கொடுக்குற நகையில பாதி போட்டு தான் அனுப்பணும். அதனால ஒரே 1 பவுன் 1 கிராம் குறைஞ்சா கூட எனக்கு இது வேணாம், என் பையனுக்கு இன்னொரு இடத்துல நல்ல வரன் கிடைச்சிருக்கு, அங்க கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையா வரதட்சணை கொடுமையை இங்க கேக்குறாங்க. பொண்ணோட அம்மாவும், நாங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துவோம், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க கரெக்டா 25 பவுனும் போட்டுறோம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம புருணாவை காமிக்கிறாங்க. சர்ச்சில் காம்பவுண்ட் சுவர்ல அந்த போஸ்டர் ஓட்டுறத பிரச்சனை பண்ணா இல்லையா, அந்த ஆளு போயிட்டு சர்ச்சில் சொல்லி இருக்கிறாரு. இப்ப ஃபாதர் கூப்பிட்டு நம்ம ஆளை மிரட்டிட்டு இருக்காரு. ஏண்டா, ஒரு வயசுல உன்னை விட பெரியவர், அவரை போய் எதிர்த்து நீ அடிச்சிருக்கிறியே, இதெல்லாம் தப்பு, நீ வந்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா, மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுறான். உனக்காக இந்த சர்ச்சு என்னென்னலாம் பண்ணிருக்கு தெரியுமில்ல, அதுவும் இல்லாம உன் தங்கச்சிக்கு வேற கல்யாணம் நடக்குதுல, நாங்களா வரணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னையா நீங்களா வந்து என்னையா பண்ண போறீங்க, என் தங்கச்சிக்கு என் கட்சியை தூக்கி தலை தாங்கி கல்யாணத்தை பண்ணி வைக்கும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டு வந்துடுறான். இங்க புருணாவோட அம்மா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, 25 பொண்ணு நகை போடணும் இல்லையா, அதனால தான் தெரிஞ்ச சொந்தக்கார வீட்டு பொண்ணு கிட்ட அங்க வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் நகை கொடுத்தினா அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு வர மொழி பணம் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணி உனக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட கேட்டா, அச்சோ நாங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்குமே, போட்டுக்க கூடமே நகை கிடையாது, இதுமே கவரிங் தான், என் கழுத்துல இருக்குதுன்னு சொல்லி நீங்க இப்படிலாம் கேட்காதீங்க அப்படின்னு டீயை போட்டு கொடுத்துருக்குது. சரிதான் போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை வச்சுட்டு அந்த பொண்ணு இருக்கல்ல கல்யாணம் பண்ண, அவளும் கூட தான் வந்திருப்பா, அந்த பொண்ணு கூப்பிட்டு இங்க வந்துட்டு இருக்கா. பாத்தியா உன் சித்திக்காரிய, அவ கல்யாணம் பண்ண புதுசுல ஓடி போயிட்டா, ஓடி போன அப்ப கூட உங்க அப்பா கிட்ட தான் வந்தேன்னா என் கழுத்துல இருக்கிற 3 பவுன் சங்கிலியை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே உங்க அப்பாவை கழுத்துல போட்டு விட்டாரு, அந்த ஒரு நன்றி கடன் கூட இல்ல அப்படின்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருக்க பொண்ணுக்காரியா, அதுதான் நான் சொன்னலமா அவங்கள தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ தான் தேவையில்லாம இங்க கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாக்கு கொஞ்சம் பயம், கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம் அப்படின்னு. அதே நேரத்துல புருணா நல்லா ஜாலியா படுத்திருக்கிறார். பீச் ஓரத்துல தான் அவரோட வீடுமே. வந்து எட்டி அவங்க அம்மா ஒரே ஒரு உத, ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது மனசுல ஏதாவது இருக்குதா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி வச்சிருக்கிற, நகையை போடுறேன்னு சொல்லியிருக்க, நீ மட்டும் இப்படி ஹாயா படுத்து தூங்குற, என்னைக்குமே உனக்கு குடும்பத்தை பத்தின கவலையே கிடையாதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திட்ட, இது பாரு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பாக்குறா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், நகையை நான் கொண்டு வரேன், எதுவா இருந்தாலும் என் கட்சி பாத்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உன் கட்சி நீயும், உன் கட்சி இருக்கிறதால தான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அம்மாக்காரங்க திட்டுறாங்க. இந்த கட்சியில ஓட்டு கேட்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் நம்ம புருணாவும் போறாரு. அப்போ புருணாவை பத்தி தான் அங்க கட்சி ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. மட்டு மரியாதை இல்லாம சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆளை அடிச்சதால ஓட்டு பிரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காகவும், புருணா இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு, எப்ப பாரு கட்சி பின்னாடி இருக்குன்றதுக்காக அவன் பண்ற சேட்டை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிற சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல புருணா வந்தார் இல்லையா, புருணா ஒருத்தர் தனியா கூட்டு, இது பாரு நீ எதுக்கு அந்த மாதிரி அந்த ஆளை போட்டு அடிச்சு மண்டையை உடைச்சிடல, அந்த ஆளு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், உனக்கு எதிராக கொலை வழக்கு முயற்சின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், கட்சியில இதனால தெரிஞ்சு ஓட்டு பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்போதைக்கு உனக்கு கட்சியில இருந்து தள்ளி வச்சாச்சு, இனிமே நீ கட்சியிலே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எந்த கட்சி தான் தான் உயிர்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசணும், அதே கட்சிக்காரங்க இன்னைக்கு நம்ம ஆளை நீ கட்சியிலே கிடையாது உன்னை விளக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உன் தங்கச்சி கல்யாணத்தை பார்த்து நடத்து, ஏதாவது பார்த்து செய்யறோம்னா புரியுதா, அது வரைக்கும் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்காத, உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னா, இவனுக்கு கட்சி தான் வாழ்க்கை, அது மட்டும்தான் பொழப்பு, அப்படி இருக்கிறவனை இப்படி பேசினா இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, பாவம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதே இடத்துல ஒரு ரூம்ல போயிட்டு சரக்கு போட்டுட்டு இருக்கான். தன்னோட ஃப்ரெண்டோட ரூம் தான், லாட்ஜ்ல ரூம் எடுத்திருக்காங்க, அங்கதான் போயிட்டு உட்கார்ந்து இருக்கான். ஃப்ரெண்டுக்காரனும் வரான், ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவனோட பேரு வர்மா. சோ எதுக்காக இவங்க வந்திருக்கா, யாரா நமக்கே குடிக்க காசு இல்ல, இப்ப இவனுக்கு
தலைவனை வேற கூட்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டா பாவம் தலைமை இப்ப கொஞ்சம் பிரச்சனையில இருக்கான், கட்சியில ஒரு சண்டை போட்டதால இந்த மாதிரி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த தங்கச்சிக்கு ஏதாவது பார்த்து செய்யணும், நகை போடுறதா சொன்னாங்க, இப்ப அதுவுமே முடியாம போகுதுன்ற கவலையில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, சரக்கு குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம புருனாவோட ஃப்ரெண்டுக்காரன் ஷர்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பேரு ஷர்மா, வர்மா இல்ல. சோ அந்த ஆளு கிட்ட சொன்னதால சரி விடு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கா, நான் ரெடி பண்றேன் சொல்லி யாருக்கு டக்கு டக்குன்னு போனை போடுறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நகை போடணும் அப்படி சொன்னா அந்த ஆளு கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் புருண கிட்ட உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும், நாளைக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த நகை கடையில உன் தங்கச்சி ஒரு 25 சவரனுக்கு நகையை பார்க்க சொல்லு, மத்தபடிலாம் நம்ம பேசிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னடா ஒரே காலில் எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு வா உனக்கு ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல தாங்க நம்ம படத்தோட ஹீரோ அஜேஷ்னு ஒருத்தர் வராரு. நம்ம ஆளு தான் வராரு. வந்த அடுத்த நிமிஷம் நடக்கிற கதை பிளான் என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றாரு. இவரோட வேலை என்ன அப்படின்னா யாரெல்லாம் கல்யாணம் பண்ண போறாங்களோ அவங்களா கஷ்டத்துல இருப்பாங்களே, அந்த பொண்ணுக்கு நகை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு இவரோட கை காசை போட்டு நகையை எடுத்து கொடுப்பாரு. சோ அந்த நகையை போட்டு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துல வரக்கூடிய மொழி பணத்தை வச்சு எவ்வளவு நகை கொடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு வருது இல்ல மொழி பணம், அதோட டாலி பண்ணிடுவார். சப்போஸ் மொழி பணம் கொஞ்சம் கம்மியா வருது அப்படின்னாக்கா போட்ட நகையில மீதி எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதோ காசை எடுத்துக்கிட்டு மீதி நகையை எடுத்துட்டு போயிடுவேன். இதுதான் பிளான், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஆளு புருனாக்கும் ஓகே சரின்ட்டு மொட்டை முடக்க சரக்க முடக்குன்னு அஜேஷ் குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நாளைக்கு இந்த கடையில போயிட்டு பார்த்துட்டு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பார்த்து நகையை எடுத்துட்டு வரேன், கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறோம், ஜாம் ஜாம் கலக்குறோம். ஆனா இன்னொரு விஷயம், கல்யாணத்தை அப்ப எனக்கு நிறைய சரக்கெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும், அதே மாதிரி ரொம்ப டிலே எல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு நாள் 2 நாள் அவ்வளவுதான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் செய்யறாரு. இப்போ கல்யாண டைம் நடந்துருச்சு, எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அஜேஷ் மட்டும் தான் வரணும், அவன் நகை எடுத்துட்டு வருவானா இல்லையான்னு அந்த அம்மா புருனாவோட அம்மாக்கு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்குது. ஏண்டா நீ போய் அவனும் நகை எடுத்துட்டு வருவான்னு சொன்னா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பையன்காரங்கிட்ட திட்டிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு வழியா நம்ம அஜேஷ் இங்க வந்துடுறாரு. வந்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். சரின்ட்டு நேரா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கல்யாண பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் நிக்கிறான். கல்யாண பொண்ணோட அம்மா நம்ம புருனாவோட ஃப்ரெண்டுங்க இந்த ஷர்மா இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கானுங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் பிளான சொல்றாங்க. நான் நகையை கொடுக்குறேன், இந்த நகையை நீங்க போட்டுக்குங்க, போட்டுட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும், முடிச்சதுக்கு அப்புறம் வர மொய் பணத்தை கரெக்டா எனக்கு கொடுத்துடணும், இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஒரு அக்ரிமெண்ட் காப்பி வச்சிருக்கிறேன், இதுல கல்யாண பொண்ணு தான் கையெழுத்து போடுன்னு சொல்றாங்க. பொண்ணுக்காரி கையெழுத்து போட கிட்ட வருவா, ஆனா அதுக்குள்ள அந்த அம்மாக்காரி இருக்கா இல்லையா அவ போயிட்டு கையெழுத்த போட்டு கொடுத்துறாங்க. என்ன நீங்க ரூல்ஸ் கூட ஃபாலோ பண்ண மாட்டீங்க, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்து பேக்குக்குள்ள வச்சிருக்கலாம். நகை எல்லாத்தையும் காட்டுறாங்க. கல்யாண பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். இந்த நகையெல்லாம் போட்டுட்டு போமா அப்படின்னு சொல்லி நகையை கொடுத்துட்டு இந்த பக்கம் நம்ம அஜேஷ் வராரு. ஜன்னல் வழியில இருந்து பார்த்தா அந்த பொண்ணு நகையை பார்த்து சிரிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு விண்டோ ஸ்கிரீனை அப்படியே இழுத்து விட்டுட்டு அந்த பொண்ணு போகுது. அடுத்தது கல்யாணம் நடக்குது. இந்த பக்கத்துல பாட்டில நம்ம ஆளு அஜேஷ் இருக்கான் இல்லையா, பயங்கரமான குடிகாரனே தோக்கடிச்சிருவான். அந்த அளவுக்கு சரக்க மட்டக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கத்துல கல்யாண வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கட்சியில இருந்து நிறைய பேர் வரணும், சர்ச்சில் இருந்தும் நிறைய பேர் வரணும். இந்த 2 இடத்துல இருந்துமே வரல. ஏன்னா புருணா பண்ண பிரச்சனை இல்ல, சர்ச்சில் இருக்கிற ஆளை அடிச்சதால அங்க இருந்து யாரும் வரல. ஃபாதரும் கோச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி கட்சியில இருந்து இவரை தூக்கிட்டாரு இல்லையா, கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததால கட்சியில இருந்து எந்த ஆளுமே வரல. சோ இப்படி இருக்க அம்மாக்காரர்களுக்கு ஒரே கஷ்டமா போச்சு. இதனால மொய் பணமும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில சர்ச்சில் இந்த மாதிரி ரிங் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. அப்பயாவது வருவாங்கன்னு பார்த்தா அப்பையும் வரல. மொட்டை மாடியில இவனுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க இல்லையா, நம்ம அஜேஷ் நல்லா தூங்கிட்டு இருக்க எல்லாரும் ஏந்திருங்கடா, பீச்ல எல்லாரும் ஜட்டியோட ஓடணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீச்ல ஜட்டியோட ஓடிக்கிட்டு டான்ஸ் ஆட்டம் பாட்டுன்னு இவனுக்கு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்க அஜேஷ் குடிச்ச சரக்கு ஓவராகி வாந்தி எடுத்து பீச்லயே படுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல கல்யாண வேலைகள்லாம் முடிஞ்சு இப்ப முதல் இரவுக்காக பொண்ணோட வீட்டுல தான் தங்கணும். சோ அங்கதான் வந்திருக்காங்க. எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அஜேஷ் இருக்கான் இல்லையா, நேரா பொண்ணோட அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இது பாருங்கம்மா, சரி டைம் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, மொய் பணத்துல எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க தக்கா பக்கான்னு முழிக்கிறாங்க. என்னடா முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மொய் பணத்தை எடுத்து அங்க வைக்கிறாங்க. எல்லாத்தையும் எண்ணி கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 13 சவரன் கிட்ட இன்னும் பணம் குறையுது. சோ அப்படின்னா ஒன்னும் பணத்தை கொடுங்க, இல்லையா பணம் வரலையா போட்டிருக்கிற நகையை கரெக்டா ஒரு 12 சவரன் இன்னும் தர வேண்டியது இருக்கு, அந்த 12 சவரன் நகையை கொடுத்துருங்க, நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறேன், என் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இங்க இருக்கிற நம்ம அஜேஷ் சொல்றோம். பொண்ணோட அம்மாக்கு ஒரே பதட்டமா இருக்குது. தம்பி இது ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, இப்பதான் வந்துட்டு அந்த பொண்ணு போட்டுட்டு இருக்கிற, அந்த பொண்ணுக்கு நகை தான் முக்கியம், அவங்க குடும்பத்துக்கும் அதுதான் முக்கியம், நீ நகையை வாங்கிட்டீங்கன்னா என் பொண்ணு வாழ வெட்டியாதான் இங்க வந்திருப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வரட்டும் நைட்டு நான் வாங்கி கொடுத்துறேன், அது வரைக்கும் எதுவும் பிரச்சனை பண்ணாம பொறுமையா இருங்க அப்படின்னு ஒரு பக்கம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, இப்பவே போய் நான் வேணா உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு ஒரு பக்கம் அஜேஷ் கத்த. பொண்ணோட அண்ணங்கார புருணா இருக்கான் இல்லையா, அவன் கொஞ்சம் கோபக்காரன், அவன் சண்டைக்கு வரான், சட்டையெல்லாம் பிடிக்கிறான். சட்டையை பிடிச்சோடனே நம்ம அஜேஷுக்கு கோபம் வருது.
வருது. என்னடா சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்களா, இது மாதிரிலாம் நடக்குன்னு எனக்கு தெரியும், இப்ப பாரு அப்படின்னு சொன்னோடனே பொண்ணோட அம்மா தம்பி கோச்சிக்காதீங்க, என் முகத்துக்காக பாருங்க, இப்ப நீங்க ஏதாவது போய் சொல்ல அது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பீச்சில் சரக்கு போடுறானுங்க. சரக்கு போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் எப்ப ஆகும் எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு பேசிட்டு வந்திருக்குது. இந்த மாதிரி நகைக்கார நெக்லஸ் கேட்கறான் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணோட புருஷன் கத்திட்டு இருக்கான். ஏண்டி எவ்வளவு நேரம் வெளியில் இப்ப முக்கியமான நேரம் இருக்குது வாடி உள்ள அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்க. சரி என் வீட்டுக்காரர் தூங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி அனுப்பிச்சிருக்கு. இதுவும் திரும்ப அஜேஷ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அஜேஷ் வேற உட்காந்துருக்கான். அவங்க எப்ப தூங்குறது அவன் புருஷன் எப்போ அவன் பொண்ணு வர்றதுன்னு சொல்லி கேட்டா லைட் ஆஃப் ஆகும், அந்த டைம்ல அவ வெளியே வருவா அப்படின்னு சொன்னவனே எங்க இருந்து பார்த்தா கரெக்டா அந்த ரூம் போக்கஸ் பண்ணும், லைட் ஆஃப் வருது எப்படி எனக்கு தெரியும் சொல்லிட்டு பீச்சுக்கு வந்து பார்த்தா அந்த முதல் இரவு நடக்குது இல்லையா, அந்த ரூமோட லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இவரும் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப நேரம் எரியுது. டே இவனுக்கு ஆசையா அடங்காதடா, காளை மாட்டை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா, அதுவும் காஞ்சு போன காளை மாடுடாவான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறான். தங்கச்சியோட அண்ணனுக்கு கொஞ்சம் கோவம் வருது. ஒழுங்கா அளந்து பேசுற வார்த்தையே அப்படின்னு ஒரு பக்கம் அவன் திட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ரொம்ப நேரம் பாக்குறாங்க, ஆனா ஒன்னும் வந்துட்டு லைட் ஆஃப் ஆகுற மாதிரியே தெரியல. விடிய அந்த ஆளு பாவம் அந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டு இருக்கான் போல. பொண்ணோட அண்ணங்காரெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் அஜேஷுக்கு இதுக்கு மேல பொறுக்க முடியல. ஒரு பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு கண்ணடை உடச்சுன்னு சொல்லி வெறியில போறாரு. அப்ப அந்த பொண்ணோட அம்மா குறுக்க வந்து நிக்கிறாங்க. தம்பி எதுவும் பண்ணிடாதுங்கப்பா, வாழ்க்கையே இதுலதான்ப்பா இருக்குது, சின்னஞ்சிருசுங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. உள்ள வேற எல்லாம் நடக்கிற சத்தம்லாம் வெளியே கேக்குது. இவனுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே தூக்கி போட்டு திரும்ப பீச்ல வந்து உட்கார்றான். அப்படியே நம்ம அஜேஷும் தூங்கிடுறாப்ல. அடுத்த நாள் காலையில விடுது. கண் முழிச்சு பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு. அச்சச்சோ அப்படின்னு சொல்லி ஏஞ்சி ஓடும் போதுதான் பொண்ணு மாப்பிளையும் கிளம்பி அங்கிருந்து ஆட்டோல போறாங்க. ஆட்டோ துரத்துட்டியோ வண்டி நிறுத்திங்கன்னு கத்திக்கிட்டே போறாரு. இவரோட வண்டியை டூ வீலர் எடுத்துட்டு போலான்னு பிடிக்கலான்னு பார்த்தா டூ வீலரை காத்த யாரோ பிடிக்கி விட்டுருக்காங்க. இது எல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லி பொண்ணோட அம்மாவை திட்டினா தம்பி கோயிச்சுக்காதீங்க, நேத்து நைட்டு எங்க வீட்டுல தான் இருந்தாங்க, பாத்ரூம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த அட்ரஸ் கூட நான் போயிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணோட அண்ணங்காரங்க வந்திருக்கான். ஓஹோ போய் வாங்கிடுவே, நீ உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா, வேணா நீ தான் போய் தான் பாரு, அவங்க என்ன கிராமம் தெரியுமா, தலைவெட்டி சேரா அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ஒரு பயமாயிடுச்சு. ஏன்னா அந்த ஏரியா ஆளுங்களே கொஞ்சம் முரட்டான ஆளுங்க, பேச்சே கிடையாது, நேரா பீச் தான் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த ஏரியா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஏரியால நீ எப்படி போய் வாங்குவேன் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா நான் என் உயிரே போனாலும் சரி நகையோட தான் வருவேன், நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பக்கம் இவன் வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். அதே நேரத்துல என்ன எல்லாரும் ஏமாத்துறீங்க இல்ல, ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன், உங்களை மாதிரி நான் எத்தனையோ பேத்த பாத்துருக்கிறேன், நான் போயிட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் இருக்கிற அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கத்துல மாப்பிள்ளை வீட்டுல காமிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் பாக்குறதுக்கு வரதுக்காக பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலங்காரம் பண்ணி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே இடத்துல மாப்பிள்ளை இருக்கான் இல்லையா, அவன் பீடி குடிச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட சில பேர் வந்து இந்த மாதிரி நேத்துவான் எறா பனையில வந்து சில பேர் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு போயிருக்காங்களா, எறாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். சோ அந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அது அந்த சின்ன பசங்க எல்லாம் பண்ணல, நான் பேசிட்டேன், அவனுக்கு வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்பானுங்க, கையெல்லாம் எதுவும் வைக்கலன்னு சொல்லியிருக்கானுங்க சொல்லி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. போட்டோக்கு போஸ் கூட கொடுக்கல இந்த காலமாடு. இப்படி ஒரு பக்கம் இருக்க அந்த கூட்டத்திலேயே நம்ம ஆளு அஜேஷ் வந்திருக்கலாம். இதை பார்த்தவனே கல்யாண பொண்ணுக்கு சொரங்குது. புது பொண்ணுக்கு இவ வேற இங்க வந்துட்டானே, என்ன 7:30 கிளப்ப போறானே அப்படிங்கறது தெரியல. அதே இடத்துக்கு பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. பொண்ணு நேரா போயிட்டு அம்மா கிட்ட கட்டிப்பிடிச்சு அவன் வேற இங்க வந்திருக்கான், ஏதாவது பிரச்சனை பண்ணுவானு சொல்லி எனக்கு பயமா இருக்கு சொல்லும்போது அந்த தம்பி கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக உட்காடுறாங்க. அதே இடத்துல அஜேஷும் வரான். பொண்ணு கிட்ட என்னம்மா ஷோஃபி நகையை போட்டுக்கிட்டு நேரா அப்படியே வந்தலான்னு பாத்துட்டியா, அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. பரிமாற வந்தவன் ஆமா தம்பி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா நான் வந்துட்டு சோஃபிக்கு கசின் பிரதர் அப்படின்னு சொல்றான். ஓஹோ அப்படியா, உங்களை நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லும்போது இப்பதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க. சரி எப்படியாவது நீங்க நகையை வாங்கி கொடுத்துருங்க சொல்லி பொண்ணோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம அஜீஷ். அதே மாதிரி மாப்பிள்ளக்காரன் அங்க நின்றுட்டு இருக்கிறான். அவனையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காப்ல. சரக்கு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பரிமாற வந்தார் இல்லையா, அவரை கூட்டிட்டு நேரா சரக்கு அடிக்கலான்னு போறாங்க. அதே இடத்துலதான் பொண்ணோட அண்ணங்காரன் புருணாவை நிக்கிறான். சரக்க மாத்தி போட்டுட்டே இருக்கிறான். புருணா இவன் கசின் பிரதராமே எந்த விதத்துல அப்படின்னு சொல்லும்போது அம்மாவோட தம்பி பையன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த இடத்துல ஓவரா குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கத்துல புருணா இருக்காளே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் இங்க தனியா வரான். அவனை பிடிச்சி அம்மாக்காரங்க பயங்கரமா திட்டுறாங்க. பாத்தியா அவன் இங்கேயும் வந்திருக்கிறான், ஏதாவது பிரச்சனை கிளப்புவான், பிரச்சனைங்கன்னா ஒண்ணு நானும் தங்கச்சி இதே கடல்ல விழுந்து செத்துருவோம், பாத்துக்க ஏதாவது பண்ணுடா, நீ இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்டுறாங்க. இது இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அதே இடத்துல கூட குடிச்சிட்டு இருந்தாங்களே அவங்கள வந்து என்னப்பா உன் ஆளு பயங்கரமா குடிச்சிட்டு மட்டையாய் கிடக்குறா, இந்த குடி குடிக்கிறான் எப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போறாங்க. அதே இடத்துக்கு நேரா புருணாவும் போறான். அவன் மட்டையாய் கிடக்குறான் நம்ம ஹீரோ. அவன் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டு சாகடிச்சிடலாம்னு சொல்லி பிளான போட்டாலும் கொலை பண்றதுக்கு மனசு வரல இந்த ஆளுக்கு. கல்ல தூக்கி கீழே போட்டுட்டு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. குடிச்சதை பத்தி எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ டீ பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டு இருக்காரு. அப்போ அந்த கல்யாண மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த தங்கச்சி
தங்கச்சி இவனை பார்த்து பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவனும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதே இடத்துல மாப்பிள்ளையே காமிக்கிறாங்க. நேத்து ஏதோ யாராவது சில பசங்க தூக்கிட்டு போயிட்டதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பசங்க இங்க வந்திருக்காங்க. அண்ணா நாங்க இந்த மாதிரி பண்ணையில எந்த யாராவும் எடுக்கல, நாங்க எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்க. அவனோட கையை எடுத்து மூந்து பாக்குறானுங்க. யாராவ நான் வளர்க்கறது என் குழந்தைகளை வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீ கை வைக்கல இல்ல அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பக்கம் மோப்பம் பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறான். இங்க கல்யாணம் பண்ண தனியா நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒழுங்கா நகையெல்லாம் கழட்டி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா, நகையை கழட்டி கொடுக்கணுமா, நான் ஒண்ணு நகையை உன் கையில இருந்து வாங்கலையே, எங்க அம்மா கிட்ட இருந்து தானே வாங்கினேன் அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கா. ஓஹோ உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு திமிராயிடுச்சா, ஏன் வீட்டு நகையை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கே நீங்க பாடத்தை சொல்லி தரீங்களா, இந்த நகையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதே இடத்துல அந்த பசங்க யாராவது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நீங்க தான்டா திருடி இருக்கிறீங்க, வாசனையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த 3 பேத்தையும் போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த காலமால அடிக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரே பயமாயிடுச்சு. என்னடா இவன் முரட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தி விடுறாங்க. இந்த பக்கத்துல கல்யாணம் பொண்ணு இருக்கா இல்லையா, நீ எதுவா இருந்தாலும் என் அண்ணன் கிட்ட தான் பேசணும், ஏதோ மலமாடு மாதிரி வளர்ந்துருக்கானு போயிட்டு செத்தரா, நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட், அண்ணனா இருந்து நீ எனக்கு கேட்க என்ன பண்ண, இது வரைக்கும் எதுவுமே சொல்லல, ஒன்னாலதான் சர்ச்சில் இருந்து யாருமே வரல, அவங்களாம் வந்திருந்தா கூட ஓரளவுக்கு மொய்ப்பனை சேர்ந்திருக்கும், இந்த பிரச்சனையே இருக்காது, என் வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியில வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அழுதுகிட்டு பேச என்ன பண்றதுனே தெரியல. நம்ம அஜேஸும் புருனாவும் இப்ப 2 பேரும் ஒன்னாதான் ஆட்டோல வராங்க. ஒரு லாட்ஜுக்கு கீழே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா வந்துட்டு நகையெல்லாம் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன நம்புறியா நீ, என்னால எப்படி அவ்வளவு நகையை கொடுக்க முடியும், என்னன்னா வேலையாடா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டா, உன்ன நம்பிலாம் நான் வரல, இந்த நகையை எப்படி வாங்குன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா மூடிக்கிட்டு இரு, இந்த நகையை எப்படி வாங்குறேன்னு நான் பாரு, கொடுத்தவனுக்கு வாங்க தெரியாத நகையை என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, அஜேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல லாட்ஜில் ரூம் எடுக்கிறதுக்கு மேல போயிட்டு இருக்காரு. சரி வாடா போயிட்டு சரக்கு போடுவோம்னு சொல்லி புருணாவையும் கூப்பிட்டுக்கிட்டே போறான் ஆளு. பாருங்க என்ன சண்டையா இருந்தாலும் சரக்கு போறதுல ஒத்துமை வந்துருது இவனுக்கு. மேல போறாங்க, சரக்குலாம் அடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க எல்லாரும் வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம புருணாவை. ஏண்டா அவன் தான் உனக்கு நகை கொடுத்தால, ஒழுங்கா பார்த்து திருப்பி கொடுக்கணுமா இல்லையா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நகை கொடுத்தது வெளி இடத்துல இருந்துதான், அது நம்ம ஹீரோ இது கிடையாது, நம்ம ஹீரோ அஜேஸுமே வேலை தான் பாக்குறாரு போல. அவங்க வந்துட்டு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அஜேஸ் வேற எடுக்காம இருக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. இந்த நம்ம புருணாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அஜேஸ் வேற சரக்கு போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். இதை யோசிச்சு பார்த்துட்டு ஃபேன்ல போயிட்டு துணியை எடுத்து தூக்க மாட்டுறதுக்கு போக நம்ம புருணா. சோ அதை தூக்க மாட்டி குதிக்க போற அந்த டைம்ல கரெக்டா நம்ம அஜேஸ் வந்து காலை பிடிச்சிடறான். ஏன்டா எரும மாடு ஒழுங்கா இறங்கடா இல்லைன்னா தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து காப்பாத்துறான். பயங்கரமா அழுகுறான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே உங்கள்கிட்ட நகை கொடுத்துட்டு நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்க நாய் மாதிரி இப்ப நீ செத்து போய் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணுமாடா, ஏன்டா எரும மாடு, சாகிறதா இருந்தா அந்த பக்கமா போயிட்டு உன் வீட்டுல போயிட்டு சாக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு திரும்பவும் படுத்து தூங்குறான். கைலி வேற கிழிச்சு விட்டானா, இருந்தது ஒரே கைலி தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்க. கதவு தட்டுற சத்தம் யாருன்னு சொல்லி நம்ம அஜேஸ் போயிட்டு கதவு திறந்தா நகையை கொடுத்தாலே அந்த ஓனரோட பையன் அங்க வந்திருக்கான். அஜேஸ் கண்ணத்துல ஓங்கி ஒரே அடி, கண்ணெல்லாம் சும்மா பழுத்து போற அளவுக்கு இருக்குது. ஏன்டா நகையை எடுத்துட்டு போன, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டியா, இவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்லும் போதுதான் நடந்த கதையை பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கே புரியுது, ஏன்டா உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அந்த நம்பிக்கையை வந்துட்டு காப்பாத்துறது நீ இவ்வளவு நாளா இருந்தல்ல, திடீர்னு போன் எடுக்கல இல்ல, அதனாலதான் அப்பா கோபிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. வேணா நம்ம ஏதாவது ஆளுங்களை இறக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அது ஊர் பேரு தலைவெட்டியாச்சாரா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கே அள்ளி விட்டுருது. அந்த ஊராடா, அங்கேடா போய் மாட்டிக்கிட்டே, ஏன்டா இருக்கிற பிரச்சனை சொல்லி தான் உன நான் அடிச்சே இருக்க மாட்டேன்டா, சரி மன்னிச்சுக்க, செலவுக்கு ஏதாவது காசு வேணா நான் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்புறான். போனதுக்கு அப்புறம் தான் புருணா கிட்ட நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் வரைக்கும் இவனுங்க என்ன எதுவுமே பண்ணாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா, ஒரே அடியோட விட்டது காரணம் என்ன தெரியுமா, என் மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும்டா, உங்களை மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுரா, ஒன்ன மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுரா, கோடா நீ அப்படி இப்படின்னு பயங்கரமா திட்டமா ஆரம்பிக்கிறாங்க. இவன் இருக்கா இல்லையா, இவன் ஒரு பயங்கரமான பிளேயரு, இவன் அடிச்சானா பயங்கரமா இருக்கும் அடி, பாரு இன்னுமே எனக்கு சரியா ஒரு பக்கம் தெரியவே மாட்டேங்குது, கொய்யுங்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி நகை வாங்குறேன் நான் பாருன்னு சொல்லிட்டு திரும்ப போன் காலே எடுக்கிறான். போன் காலை அடிச்சு நேரா மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவனுக்கு போன் போட்டு, மச்சி ஒரு 2 பாட்டில் சரக்கு இருக்குது, நாளைக்கு எறா பண்ணிக்கு வரோம், அப்படியே எறா பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும், இயற்கையோட இருக்க சரக்கு அடிச்ச மாதிரி இருக்கும், நம்மளாம் கொஞ்சம் ட்ரீட் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். மாப்பிள்ளையும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில எறா பண்ணைக்கு போறாங்க. எறா பண்ணைக்கு போய் எல்லாரும் பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. தான் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி எறாவை பாத்துக்கிறதால இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அதே மாதிரி அஜேஸ் இருக்கான் இல்லையா, சரக்கு கொஞ்சம் அதிகமானதால இந்த இடத்துக்கு சைடிஸுக்காக ஒரு 2 எறாவை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டா பயங்கரமா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போது இது நம்ம மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. அவனுக்கு பயங்கர வெறி வருது. என்னது, என் குழந்தைங்களை வறுத்து சாப்பிட போறீங்களா, யோசிச்சு பார்த்தாலே பயங்கரமா அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிரும், ஒழுங்கா வார்த்தையை அளந்து பேசுறா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. அஜேஸ் வேணும்னே சண்டைக்கு போறான். சண்டையில மாப்பிள்ளையோட சட்டை பிடிச்சி கிழிச்சே விட்டுறான். மாப்பிள்ளைக்கு பயங்கர வெறி, ஆனா அடிக்காம இருக்கிறான். காரணம் அவங்க மச்சான் புருணா வேற இருக்கிறான். மாமா
மாமா எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் ஏதோ சரக்குல பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே இடத்துல அஜேஸ ஒரு பக்கம் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. டேய், நான் எவ்வளவு சரக்கு குடிச்சாலும் கழுத்துக்கு மேல எதுவுமே ஏறாதுடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போறான். இதை பாத்துக்கிட்டு இருக்க மாப்பிள்ள அவன் சொன்னதை பார்த்தல, கழுத்துக்கு மேல எது சரக்கு ஏறாதான், அப்ப தெளிவா தெரிஞ்சுதான் என் சட்டையை பிடிச்சி கிழிச்சிருக்கான். நாளைக்கு 3 மணிக்கு காலையில 3 மணிக்கு என்ன வர சொல்லு, பார்க்க சொல்லு, இல்ல அப்படின்னாக்கா வச்சுக்கோ நான் யாருங்கிறத அவனுக்கு நான் காமிப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஏன்டா அடிச்ச சரக்கு உனக்குன்னா அவ்வளோட வேலை பார்த்துருச்சு, அவன் சட்டையை பிடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தெரிஞ்சுதான் பிடிச்சேன், நான் பாத்துக்கிறேன், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். அடுத்தது இங்க வீட்டை காமிக்கிறாங்க. மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், பொண்ணு பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கு. அந்த ஒரு பையன் ஒருத்த வந்தான் இல்லையா, அவன் பேர் என்ன ஏதோ உங்க சொன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லும்போது பேரு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கு இந்த பொண்ணு. நீ நல்லா எழுத படிப்பேன்னு சொன்னல, போயிட்டு ஒரு நோட்டு பேனாம எடுத்துருவா அப்படின்னு சொல்லி இவன் அனுப்பிச்சு விடுறான். என்ன காரணம் தெரியல, போயிட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து நிக்குது. அவன் உனக்கு என்ன முறை சொந்தம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவன் பேர் அஜேஸ் சொல்றான். அஜேஸ் கரெக்டா வந்துட்ட பாயிண்ட்டுக்கு, எந்த விதத்துல சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு எழுதுது. அதே நேரத்தில் உங்க அம்மாவுக்கு ஒரு போனை போட்டு சொல்லி அந்த அம்மா கிட்ட போன் போட்டு நம்ம மாப்பிள்ள பேசுறான். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த அஜேஸ் பையன் இருக்கான் இல்லையா, அவன் உங்களுக்கு எந்த விதத்துல சொந்தம் சொல்லி கேட்டா அது பொண்ணுக்கே தெரியுமே, அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, நான் கொஞ்சம் வேலையா இருக்குன்னு போனை கட் பண்ணுது. கிளவி புத்திசாலி நினைப்பு போல உன் அண்ணனுக்கு போன் போடு அப்படின்னு சொல்றான். அண்ணனுக்கு போன் போடுறதுக்குள்ள இந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. ஆமா, அவனுக்கும் உனக்கும் பகை இல்ல, என் குடும்பத்து மேலதான் அவனுக்கு பகை, அவன் நகையை வந்துட்டு இந்த மாதிரி நான் போட்டுட்டு வந்துட்டு அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா, எனக்கு போட்டு நகையை வேற யாருக்கு அதை வாங்கி கொடுப்பீங்களா சொல்லி இந்த ஆளு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளையோட அம்மா தான் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட உண்மை சொன்னோன்னே அந்த பொம்பளை வேற நம்ம பொண்ணை பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. ஏண்டி மோசக்கார குடும்பத்தை பார்த்திருக்கிறேன், ஆனா இந்த அளவுக்கு மோசமான குடும்பத்தை இப்பதான் பாக்குறேன், நீலாம் பொண்ணா இது எங்களை ஏமாத்தி எல்லாத்தையும் பண்ணலாம்னு பாக்குறீங்களா சொல்லி அந்த கிளவி வர ஒரு பக்கம் பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்கு. பாவா அதை அழுதுகிட்டே உள்ள போயிட்டு இருக்குது. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம அஜேஸ் இருக்கா இல்லையா கிளம்பிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போகும்போது தனியா வட போற ஏதாவது பண்ணிட போறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளைய பாக்குறதுக்காக காலையில 3 மணிக்கு ஒரு டீ கடைக்கு நேரா போயிருக்காங்க. அந்த டீ கடைக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நான் யாருங்கிற விஷயம் உனக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அஜேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா தெரியும், எல்லாமே தெரியும், நகையை வாங்கிட்டு போலான்னு வந்தியா, அது என்னோட நகை, எனக்காக போட்ட நகை, அதை வச்சு நான் உனக்கு கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது, திருப்பி எல்லாம் தர முடியாது, அதை வச்சுதான் என் 2வது தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். போகும்போது உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னா உன்னோட சொந்த பணத்துல நீ சம்பாரிச்சு வாங்கி கொடுக்கணும்டா, இப்படி என்னோட நகையை எடுத்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அஜேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளையோ நான் யாரோட நகையை எடுக்கல, என்னோட நகையை தான் எடுத்திருக்கிறேன், நான் நல்லா உழைச்சு தான் சம்பாரிச்சிருக்கிறேன், நான் ஒன்னும் உழைக்காமலாம் இல்ல, மாடு மாதிரி உழைப்பேன்டா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. மாடு மாதிரி உழைக்கிறது பிரச்சனை இல்ல, அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கு நீ உழைச்சு அதுல எடுத்து கொடுக்கணும், ஆனா இதுக்கு பேர் என்ன தெரியுமா, அடுத்த வீட்டு பணத்துல வாழ்றதுக்கு பேரு உழைப்பு கிடையாது, அதுக்கு நீ எச்ச பிச்சை எடுக்கலாம்டா அப்படின்னு ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்கான். இதுக்கு பேரே வரதட்சணை தானே, வரதட்சணை கொடுமை பண்ணி தானே அந்த பொண்ணுகிட்ட இருந்து புடுங்கின அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவனை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுனதால இந்த ஆளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது. கோபம் வந்ததுல ஒரு கத்தி எடுத்து சரக்குன்னு வயிற்றுல குத்திட்டு போயிடுறாங்க. அதே இடத்துல நம்ம அஜேஸ் வயிற்ற பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்துட்டு கூட குக்கு குக்குன்னு கத்துறாரு. உன்னால இதை தாண்டா பண்ண முடியும், வேற என்னடா பண்ண முடியும் உன்னால அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டே இருக்க. அவன் ஒரு போட்டை எடுத்து கிளம்பி போயிட்டே இருக்கிறான். கல்யாண பொண்ணு அங்கேதான் நின்றுட்டு இருக்கு. இவன் கத்தி எடுத்து கழுவுறத பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு, அஜேஸை ஏதோ பண்ணிட்டு தான் இந்த ஆளு வந்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதே இடத்துல போன் பண்ணி தான் அண்ணன் கிட்ட நடந்த பிரச்சனை பத்தி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணங்காரன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். இந்த மாதிரி என் தங்கச்சி கூட்டிட்டு போறேன், அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அனுப்பல, போட்டிருக்கிற நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போடின்னு சொல்லி உள்ள வந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு கழட்டிட்டு வெறும் மொட்டை கழுத்தா தான் அனுப்புறான். நீ இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவன்கிட்ட கொடுத்துடலான்னு பாக்குறியா, அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் பிடிங்கிட்டு அனுப்புறதுக்கு அப்புறம் நடந்த கதை எல்லாத்தையும் தான் அண்ணன் கிட்டே சொல்றாங்க. இப்போ அஜேஸ் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு அங்க போய் பார்த்தா அவளோட வீடு ரொம்ப பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. பாவம் ரொம்ப வறுமையில இருக்கிற ஒரு ஆளு தான் அஜேஸ், பாக்குறதுக்கு பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கிறான். அங்க போய் பார்த்தா ஆள் இல்ல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவும் தங்கச்சி செங்கல் சூளையில வேலை பாக்குறாங்க. ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு போனாப்பா, இன்னும் வரலப்பா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லணும்னே இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. நம்மளால தானே இப்ப அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, எங்க இருக்கான் என்ன பண்றான்னு தெரியல. பாவம் இந்த அம்மாவும் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது லைனுக்கு வந்தா எனக்கு போன் பண்ண சொல்லுப்பா, பேசி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு ஒரு பக்கம் அந்த அம்மாக்காரங்க கொஞ்சம் வெள்ளந்தியா பேசுறது இவங்களுக்கு மனசு சரியா படல. இப்போ இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு டீ கடையில நின்று தானே பேசுறதா சொல்லி 3 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க சொல்லி அந்த இடத்துக்கு அந்த பக்கமா போயிருக்கிறாங்க. ஸோ அங்கதான் வந்துட்டு அஜேஸ் கிடைச்சிருப்பாப்புல. இந்த பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கா இல்லையா திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோடனே சாவி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த பீரோவோட சாவி அந்த எரும மாடு கிட்ட தான் இருக்குது. அவன் எங்க வச்சிருக்கான்றது தெரியல. திரும்பவும் அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாவி ஒரு
இடத்துல ஒளிச்சு வைக்கிறது இவன் தூரத்துல இருந்து ஜன்னல்ல இருந்து பாத்துருக்கான். வீட்டுல இருக்கிற மாமியாக்காரையும் தங்கச்சிக்காரையும் ஒரு வேலை விஷயமா டவுனுக்கு போறாங்க. இந்த ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரே வழிதான், படகுல தான் போகணும். அதை விட்டா வேற வழி கிடையாது. அவங்க 2 பேரும் போனதால இந்த பக்கம் எந்த இடத்துல சாவி வைப்பான்னு பார்த்தாங்க இல்லையா, அந்த சாவி எடுத்து ரூம்ல இருக்கிற எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு இருக்கும் போது தான் ஒருத்தவன் பாத்துறான். அவனும் இந்த பண்ணையில வேலை பார்க்குற ஒரு ஆளு. சோ அவன் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றான். யாரோட கண்ணுக்கு தெரியாம போயிடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாம போமா அப்படின்னு சொல்லிட்டு படகுல அவனே கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல டிராப் பண்றான். அங்க இருந்து பஸ் பிடிச்சி கிளம்பலான்னு சொல்லி போயிட்டு இருக்க அதே இடத்துல யாரோ பாக்குறாங்க. பார்த்து கொஞ்ச நேரத்துல பஸ் மூவ் ஆகுது. ஏதோ திருவிழா டைம்ன்றதால கொஞ்சம் குறுக்க வந்ததால அந்த இடத்துல பஸ் நிக்குது. அப்போ மாப்பிள்ளக்கார ஏற எங்கடி ஓட பாக்குற, பாடி இங்கன்னு சொல்லி அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வரான். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்டாலும் இவன் எந்த பதிலுமே சொல்லாம அடிச்சு இழுத்துக்கிட்டு நேரா அங்க வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே தெரியுது போட்ல கூட்டு பண்ணாரு இல்லையா, அந்த ஆளும் அடிச்சு இவன் மிரட்டி இருக்கிறான். அப்புறம் தான் உண்மையெல்லாம் சொல்லியிருக்காங்க போல. இப்போ வந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் நகை எடுத்துட்டு போயிட்டு அவன்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிற மாமியாக்காரி எல்லாருமே திட்டுறாங்க. பதிலுக்கு என்னோட நகை இது, இதெல்லாம் நீ அவனுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்க கூடாது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கிறான். இப்ப அதே ஊருக்குள்ள திருவிழா ஒண்ணு நடந்துச்சு இல்லையா, அந்த திருவிழால வாத்து பிடிக்கிற போட்டி. ஒரு 10 வாத்து விட்டுருக்காங்க. அதுல ஒரு வாத்தோட காலில் மஞ்சள் கலர் துணி கட்டிருக்கும். அதை பிடிச்சா 10,000 ரூபாய் பரிசு. அந்த போட்டியில நம்ம ஆளு மாப்பிள்ளையும் கலந்துக்கிறான். அதே இடத்துல எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. புது பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் அதே இடத்துல தான் நின்னுகிட்டு இருக்கா. அதே இடத்துல நம்ம அஜேஷ் இருக்கான் இல்லையா, அவனும் வந்திருக்கிறான். வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் கோபம் வருது. திரும்ப வெளியே வரான். திரும்ப எதுக்குடா வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன கொன்னு என்ன புதைச்சி என்னோட சமாதிக்கு மேல தென்னங்கண்ணு நெத்து வச்சாலும் நான் திரும்ப ஏஞ்சு வருவேன்டா என் நகைக்காக. ஏன்னா அஜேசரா நானு, கொடுத்த நகை எப்படி வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான். உன்னை கொல்றதுக்கு வேற கத்தி ஒண்ணு வச்சிருக்கேன், அது மூலமா உன்னை கொன்னுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறான். அதே இடத்துல அந்த பொண்ணு வேற என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த கல்யாண பொண்ணு நம்ம அஜேஷ் கிட்ட ஏதோ தனியா பேசணுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க. சோ 2 பேரும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை, நான் உங்க வீட்டுக்கு எல்லாம் போனேன், அங்க நீங்க இல்ல, சோ அந்த நகையை நான் எப்படியாவது எடுத்துட்டு வந்து திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, நான் என் கையால கொடுத்தேன், அதே மாதிரி அவன் கையால இருந்து நான் வாங்குவேன், அந்த நகையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொண்ணு பார்த்து இருங்க, சேஃபா இருங்க, உங்க மேல எந்த கரையும் விழுந்துடக்கூடாது, எந்த ஒரு ஆபத்தையும் சந்திச்சிடாதீங்கன்னு சொல்லும்போது, என் மேல உனக்கு என்ன இவ்வளவு அக்கறைன்னு சொல்லும்போது, அக்கறைலாம் இல்ல சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். நான் நகையெல்லாம் வாங்கிட்டு வருவேன், சர்ச்சு முன்னாடி எனக்காக வெயிட் பண்ணு, நான் போகும்போது உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் இவன் அங்கே நின்றுட்டு இருக்கான். இந்த பொண்ணு மட்டும் அப்படியே இவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு போகுது. அந்த பொண்ணோட மனசுல இவனை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பார்வை தான் பார்த்துட்டு போறாங்க. இந்த பக்கத்துல வீட்டுல காமிக்கிறாங்க. திருவிழா டைம்ங்கிறதால நகையெல்லாம் போட்டுட்டு வர சொல்லி, ஏன்னா ஊர்ல எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் மாமியாக்காரி சொல்லிட்டு போறான். நகையெல்லாம் போட்டு விடணுமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த நகை எல்லாத்தையும் போட்டு விட்டதுக்கு அப்புறம் இதோட கிளம்பி அவன் கூட போயிடணும், அவன்கிட்ட போயிட்டு கொடுத்துடணும்னு நினைக்காத, தொலைச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இவன் மறுபடி போறான். அதே மாதிரி இவனுக்கு தெரிஞ்சவன் ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டுமே என் பொண்டாட்டி ஒரு பார்வை வச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லி தான் மாப்பிள்ளக்கார விட்டுட்டு போறான். படகுல இங்க கூட்டிட்டு போகும்போது படகுல அதே இடத்துல தான் நம்ம அஜேசி நிக்கிறான். இப்ப பொண்டாட்டிக்கு போட்ட நகை வேற ஒரு நகை கொஞ்சம் தான் போட்டிருக்கான், ஒரு 4-6 சவரம் தான் தேரும். சோ அப்படி ஒரு நகை மட்டும் தான் போட்டிருக்காங்க. மீதி நகை எல்லாமே இவன் இங்கே எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா பொண்டாட்டிக்காரி. அதே இடத்துல அஜேஸ் இருக்கா இல்லையா, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலா பேசிட்டு இருக்கும்போது, நகையெல்லாம் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நகையை நீ வீட்டு வீட்டுல வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், உன் இடுப்புல தான் இருக்கணும்னு அப்பதான் பொண்டாட்டிக்காரிக்கே தெரியுது இடுப்புல எடுத்துட்டு வந்த விஷயம். சோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஓரமா நின்றா தேங்காய் விழுந்து செத்துற போற, நகை வாங்குறதுக்கு முடியாம போயிடும் அப்படின்னு சொன்னோடனே, செத்தால நான் வருவேன் போ அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சு விடுறான். இந்த திருவிழா கூடமே எல்லாருமே இந்த புது பொண்ணை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மள வாட்ச் பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி மாப்பிளையும் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அங்கதான் நம்ம ஹீரோ நின்றுகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு கட்டத்துல அவனை காணா, ஹீரோவை காணா. அவனுக்கு ஒரு போன் கால் வருது. போன் பண்ணி, ஏண்டா எரும மாடு, உங்ககிட்ட இருந்த நகை எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டிட்டு இருக்க, உன்னோட எறா பண்ணையில தான் இருக்கிறான், ஒரு 2 யாராவை வறக்கணும்ன்றதுக்காக அன்னைக்கு என்கிட்ட நீ சண்டை போட்ட, இன்னைக்கு உன்னோட மொத்த யாராவையும் திறந்து விட்டுறேன், குழந்தை மாதிரின்னு சொன்னல, அது எல்லாமே இப்ப ஏரியோட கலக்கட்டுண்டா அப்படின்னு சொல்லி ஒரு 2 பொட்டி எறாவை திறந்து விட்டுறான். ஒரு 2000 ரூபாய் மதிப்பு. நான் கொடுத்திருக்கிற தங்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு பவுனுக்கு 60,000 கூட வச்சுக்கோ. ஆனா நீ வச்சிருக்கிற எறாவை கணக்கு போட்டு பார்த்தேன், கிலோ வந்துட்டு 500 ரூபாவா. இங்க இருக்கிற ஒட்டுமொத்த எறாவும் தள்ளினாக்கா ஒரு 12-13 லட்சம். எப்படி உனக்கு நட்டனாண்டா, நீ தாண்டா சாக போற அப்படின்னு ஒரு பக்கம் இவன் மிரட்டிட்டு இருக்க. டே எதுவும் பண்ணி தொலைச்சிடாதரா, அது என் குழந்தைங்க மாறுறா அப்படின்னு ஒரு பக்கம் இவன் கத்திக்கிட்டு இருக்க. ஒரு 2 பட்டி எறாவை திறந்து விட்டுறான். உன்னை நான் சாக அடிச்சிருவோம்டா நாயின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா குடுகுடுன்னு ஏறி ஒரு போட் எடுத்துட்டு போறான். இதையும் அந்த புது பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு 2 பெட்டி திறந்துட்டான். 3ஆவதா ஒரு பெரிய பெட்டி. அந்த பெட்டியை திறந்து விட்டுட்டாக்கா இருக்கிற ஒட்டுமொத்த
கரையுமே அடிச்சு உடைச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இறாவுமே போய் சேர்ந்துரும். அதை வச்சுதான் மிரட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா நகையை தூக்கி போடு, இல்லனா இது ஒட்டுமொத்தத்தையும் திறந்து விட்டுரும் சொல்லி மிரட்டிட்டு இருக்க இவனும் நகையை தூக்கி போடுறான். அந்த நகையை தூக்கி போட்ட உடனே அங்கிருந்து அதை எடுத்துட்டு ஓடலாம்னு பாக்குறா. திரும்பவும் அந்த திறந்து விடுறதுக்காக வச்சிருந்தாங்களே அந்த இறா மூடி, அதை மூடி விட்டுட்டு திரும்ப நம்ம ஹீரோவை துரத்திட்டு வந்து ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த நகையை வேற இங்க விழுகுது அங்க விழுகுது. இவனே எடுக்கிறான், நம்ம ஹீரோவே எடுக்கிறாப்புல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் போயிட்டு அதே இறா பொட்டி திறந்து விடுறதுக்காக திரும்பவும் பிடிச்சிட்டாரு. ஒழுங்கா கொடுத்துரு இல்லனா ஒட்டுமொத்தத்தை திறந்து விட்டுரும் சொல்லி மிரட்டுறான். டேய் தயவு செஞ்சு திறந்துடாதரா, என் வாழ்க்கையே அதுதான்டா அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல பொண்ணு இருக்கா இல்லையா, மாப்பிள்ளையோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதாக முடிவு பண்ணிருந்தாங்க இல்லையா, அந்த நகையை எல்லாத்தையும் ஒரு 2 நகையை கையில போட்டு விடுற. இதுல எதுக்கு அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ கல்யாணம் பண்ண பொருள உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி முதலா கேட்டது நம்ம ஹீரோயின் தான். சோ அவங்க கிட்ட கேட்ட உடனே எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க மட்டும்தான் கேக்குறீங்க, என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிக்கோ, கடைசி வரைக்கும் இருக்க போறது உன் வீட்டுக்காரர் தான், வேற யாருமே இருக்க போறது இல்ல, அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு இடத்துல நம்ம ஹீரோ அந்த நகையை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அதையும் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை அடிச்சு தள்ளி விட்டுறா. அந்த நகை போயிட்டு ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கா, அந்த மிஷின் கிட்ட போயிட்டு விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்காக வில்லாம போய் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த இடத்துல மிஷின் ஓடும்போது அந்த மிஷின்ல தள்ளி விட்டுறாரு நம்ம ஹீரோ. உதைச்சதுல அவன் கை போய் மிஷின்ல மாட்டிக்கிச்சு, நசுங்கி போச்சு கையே, வழியில கதறி துடிக்கிறான். இப்ப அந்த நகையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். எனக்கு கையாவது எடுத்து விட்டு போடான்னு சொல்லி அவன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒட்டுமொத்த நகையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி மூஞ்ச கழுவிட்டு இருக்கிறாரு. அதே பண்ணையில மாப்பிள்ளையோட அடியாளுங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. டேய் எங்கடா போயிட்டேன்னு சொல்லி நம்ம மாப்பிள்ளையோட மரியான்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்கிறத அவனுங்க பாக்குறாங்க. அண்ணா அவன் இங்க தானே நிக்கிறான், அவன் தானே ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்ப கோவத்துல கத்திட்டு இருக்க அதே இடத்துல படகுல இன்னொருத்தர் வர்றாரு. யாருடான்னு பார்த்தா புது பொண்ணோட அண்ணன் புருணா தான் வந்திருக்கிறாரு. இவன் போராடி இது வரைக்கும் நீ என்ன பார்த்தது இல்ல அஜேஸ், இனிமே நான் பாப்பா இவனுல நான் பாத்துக்கிறேங்கிறது, கிளம்பி போடா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை அனுப்பி விடுறாரு. இல்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சொல்ற கேளு, நீ போ, இவள நான் சமாளிச்சுக்கிறேன், நான் யார் உங்களுக்கு காட்டுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சண்டைக்கு போறது தயாராயிட்டான். இந்த பக்கம் இன்னொரு போட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் நகையை எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அந்த சர்ச்சு ஒன்று சொன்னார் இல்லையா, அந்த சர்ச்சுக்கு தான் இப்ப போறாரு. அங்க அந்த பொண்ணு இல்ல, ஆனா தூரத்துல பார்த்தா அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணு தான் வந்திருக்கிறான். நீ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், நான் உயிரோட வருவேனா இல்ல செத்துருவான்னு பாக்குறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா அதுக்கு தான் நின்றுட்டு இருந்தேன், உன்னை ஒரு தடவை பார்த்துட்டா எனக்கு போதும், ஏன்னா என்னால தானே இவ்வளவு பிரச்சனை உனக்கு, அதனாலதான் நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சரி இந்த நகை தான் உனக்கு வாழ்க்கை, இந்த நகையை இப்ப நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இந்த நகை வரலனா கூட எனக்கு வர வேண்டியது வந்திருக்கும், எனக்கா உன் கழுத்துல இருக்கிறதே ஒரு 4-5 சவரன் தேரும், அதை வச்சே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி தானே நீ இங்கே நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நகை தான் உன் வாழ்க்கை, இப்ப நகையுமே இல்ல, அவன் கூட போய் நீ எப்படி வாழ்வேன்னு சொல்லும்போது நான் ஏன் அங்க போய் வாழ போறேன், நான் எங்க வீட்டுக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போற மாதிரினாக்கா எனக்காக என் கூட வரதா இருந்தாலும் வா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிடுறான். இப்ப 2 பேரும் போட்ல போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் இனிமே இந்த பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கைய ஆரம்பிக்க போறதா இங்க நமக்கு காமிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரு அந்நியம் இருக்குது. இந்த பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விதத்திலயும் நம்ம ஹீரோ கரெக்டான ஆளு தான். சோ இந்த பொண்ணோட வாழ்க்கையுமே இப்படி ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நகை மட்டுமே வாழ்க்கைன்னு சொல்லி அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு குண்டுமணி தங்க கூட இந்த பொண்ணு கிட்ட இல்லன்னு வச்சுக்கோ, இந்த பொண்ணை நாயாளவுக்கு கூட மதிக்க மாட்டாங்க அந்த வீட்டுல. அப்படி ஒரு நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு. போட்ல நம்ம பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட எல்லா நகையுமே கழட்டி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. நகையே இல்லாம இருக்கிற இல்ல, இப்பதான் உன் முகம் ரொம்ப அழகா இருக்குது, பெண்கள் நகை போட்டு அழகா இருக்கிறத விட நகை இல்லாம அவங்களோட உண்மையான அழகு வெளியே தெரியுது, நீ அவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஐஸ் வச்சு இந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. படத்தோட கதையும் முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வரதட்சணை வாங்குறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறத அழகா சொல்லி இருக்கிற படம் தான் இந்த படம். வரதட்சணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு பொண்ணா நீங்க இதை பத்தி என்ன பேசுறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.